பாட்டி, இவ்வளவு தூரம் எனக்காக வந்திருந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. ஏய், எனக்கு நீ தேங்க்ஸ் சொல்லுவியா? உன் புருஷன் கூட 100 வருஷம் சந்தோஷமா இருப்ப. என் ஆசீர்வாதம் என்னைக்கும் உனக்கு இருக்கும்மா. அக்கா, நான் இதுக்கப்புறம் எப்படிக்கா அந்த வீட்டுல இருக்க போறேன்? அதித்தி, நீயே அழுதா என்னடி அர்த்தம்? இனிமே ஏன் இடத்துல இருந்து அந்த வீட்ல எல்லா வேலையும் நீதான் பாத்துக்கணும். அம்மா கூட சண்டை போடாத. அம்மா என்ன சொன்னாலும் சரின்னு கேட்டுக்கோ. அப்பா காலையில எக்ஸசைஸ் போறதுல இருந்து நைட்டு மாத்திரை சாப்பிடுற வரைக்கும் ஒண்ணு விடாம நீதான் அவருக்கு எல்லாமே எடுத்து கொடுக்கணும். அப்புறம் உன்னோட ஆம்பிஷன் பெரிய டிசைனர் ஆகுறது, அதை என்னைக்கும் மறந்துடாத. நீ ஜெயிச்சு எங்க எல்லாரையும் தலை நிமிர வைக்கணும். அக்கா, உன் இடத்துல நான் இருக்கிறதெல்லாம் சான்ஸே இல்லக்கா. நீ வேற லெவல். அப்பா, எல்லாருக்கும் தைரியம் சொல்ல வேண்டிய நீங்களே இப்படி அழுதீங்கன்னா என்ன பார்த்தோம்? உங்க அம்மாவுக்கு இவ்வளவு நேரம் தைரியம் சொன்னேன். ஆனா நீ கிளம்பி போறது நினைச்சா என் நெஞ்சை வெடிச்சிரு போல இருக்குமா. யாரோ என் இதயத்தை வெட்டி எடுத்துட்டு போற மாதிரி எனக்கு தோணுதுமா. அப்பா, எங்களெல்லாம் வளர்க்கறதுக்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்பா. உங்க வாழ்க்கையவே எங்களுக்காக நீங்க தியாகம் பண்ணிருக்கீங்க. இப்படி ஒரு அப்பா கிடைக்க நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். இப்படிப்பட்ட அப்பாவுக்கு வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதாம்மா. நீயும் மாப்பிள்ளையும் சந்தோஷமா இருக்கிறது மட்டும்தான். அங்க போய் நீ எங்களை பெருமைப்படுத்துற மாதிரி வாழ்ந்தீனா அதுவே எங்களுக்கு போதுமா. நீ போற இடத்துல நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும். அது ஒண்ணுதாம்மா என்னுடைய ஆசை. என்னைக்கு நீ கண் கலங்கவே கூடாதுமா. மது, உன் சிரிப்புலதாம்மா இந்த அப்பாவோட உசிரியா இருக்கு. அப்பா, அழாதம்மா மது, அழாத. சரிப்பா, நேரமாச்சு. வீடு இங்க தானே இருக்கு. எப்ப வேணாலும் போயிட்டு வந்துக்கலாம். கிளம்பலாமா?
எப்படியோ நம்ம கல்யாணம் ஒரு வழியா முடிஞ்சிருச்சு. மாயா கல்யாணமும் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அதுவும் அவ விருப்பப்பட்ட பையனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இது நடந்ததுக்கு பாதி காரணம் நீங்க தான். நீங்க மட்டும் நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கலன்னா என் தங்கச்சி கல்யாணம் நடந்திருக்காது. இதுக்கு நியாயமா நான் உங்களுக்கு தான் நன்றி சொல்லி ஆகணும். ரொம்ப தேங்க்ஸுங்க. சாரிங்க, நீங்க அழுதுட்டு இருக்கீங்கன்னு தெரியாம நான் பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டேன். இப்ப ஏன் அழறீங்க? அழாதீங்க ப்ளீஸ். குமார் சார், ஒரு நிமிஷம் வண்டியை நிப்பாட்டு. ஓகே சார். குமார் ஒரு நிமிஷம் நீ வெளியே வெயிட் பண்ணு. ஓகே சார். என்னங்க தொடச்சுக்கோங்க. ஏன் இப்ப அழுதுட்டு இருக்கீங்க? நான் இது வரைக்கும் எங்க அப்பா அம்மாவை விட்டு பிரிஞ்சதே இல்லைங்க. இப்ப எல்லாரையும் விட்டுட்டு வரேன்னு நினைக்கும் போது என்னால என் அழுகையை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. எல்லா பொண்ணுங்களும் இப்படி கல்யாணம் ஆகி போறவங்க தானே. எல்லா பொண்ணுங்களும் அழதான் செய்வாங்க. அதுக்காக அழாம இருக்க முடியுமா? ஓகே ஓகே, டென்ஷன் ஆகாதீங்க. நான் சாதாரணமாக தான் சொன்னேன். இல்லைங்க, ஆம்பளைங்களுக்கு எங்களோட வலி புரியாது. ஒரு பொண்ணு மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் புரியும். இப்படிதான் ரொம்ப நாளா எல்லாரும் சொல்றாங்க. எனக்கு உங்க ஃபீலிங் நல்லாவே புரியுதுங்க. அப்புறம் எதுக்கு என்ன பார்த்து ஏன் அழறீங்கன்னு கேக்குறீங்க? நான் சாதாரணமா தாங்க கேட்டேன். இப்ப நீங்க அழுதீங்கன்னா எனக்கும் அழுக வந்துடும். சின்ன வயசுல இருந்து எனக்கு ஒரு பழக்கம். இப்படி யாராவது அழறத நான் பார்த்தா நானும் அழ ஆரம்பிச்சிருவேன். இப்ப நீங்க அழுகிய நிப்பாட்டலன்னா நானும் அழ ஆரம்பிச்சிருவேன். கார்ல உட்காந்து கல்யாணமான அன்னைக்கே 2 பேரும் அழுதா நல்லாவா இருக்கும்? அதுவும் நான் அழுதா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. சிரிச்சிட்டீங்கல்ல? இந்தாங்க தொடச்சுக்கோங்க, அழாதீங்க. பொண்ணுங்க அழக்கூடாதுங்க, தைரியமா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும். எங்க பாட்டிய பாத்தீங்கல்ல, எல்லா விஷயத்தையும் எவ்வளவு தைரியமா ஃபேஸ் பண்றாங்கன்னு நீங்களும் அப்படியே இருங்க. ட்ரை பண்றேன். இப்ப கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றீங்கல்ல? கொஞ்சம் ஓகே. ஆனாலும் அப்பா அம்மாவை நினைச்சா எனக்கு அழுகையா வருது. கொஞ்ச நேரத்துக்கு அவங்கள நினைக்காம தான் இருங்களேன். அது எப்படி இருக்க முடியும்? கல்யாணம் ஆகி 10 நிமிஷத்துல அப்பா அம்மாவை மறக்க சொல்றீங்களா? ஐயோ, நான் அப்படிலாம் சொல்லலைங்க. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. சாரிங்க, சாரி. இட்ஸ் ஓகே. சாரி. என்ன திடீர்னு இவ்ளோ தும்மல்? எனக்கு கோலன் கொஞ்சம் அலர்ஜி. கோலான் அலர்ஜியா? அப்படின்னா இந்த பூனாலே எனக்கு கொஞ்சம் அலர்ஜி. என்னங்க நீங்க கல்யாண மண்டபத்துல அவ்வளவு பூ மாலையோட உட்கார்ந்துருந்தீங்க, அப்பெல்லாம் தும்மல் வரலையே, இப்ப மட்டும் எப்படி வருது? குட் கொஸ்டின். தும்பல் வராம இருக்கிறதுக்கு அப்ப நான் ஒரு டேப்லெட் போட்டுட்டு இருந்தேன், அதனாலதான் வரல. ஆனா இப்ப அந்த டேப்லெட்டை எங்க வச்சேனே தெரியல, அதான் தும்பல் வருது. இருங்க பாக்குறேன். இந்த சந்தோஷ் டேப்லெட் எங்க வச்சேன்னு தெரியலையே. டேப்லெட் இங்க தான் வச்சான், ஆனா எங்க வச்சான்னு தெரியல. ஒரு இடத்துல வைக்க மாட்டான் இந்த சந்தோஷ். எடுத்த இடத்துல வைக்கணும்னு எத்தனை தடவை சொல்றது? சரி, அதுக்கு எதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க?
அந்த டேப்லெட்டை மெடிக்கல் ஷாப் போய் வாங்கிக்க வேண்டியதுதான். அப்படியெல்லாம் உடனே இந்த மருந்து மெடிக்கல் ஷாப்ல எல்லாம் கிடைக்காதுங்க. ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அண்ட் ரேர். ஓ, இப்ப அந்த மருந்து இல்லைன்னா திரும்ப திரும்ப தும்மல் வந்துகிட்டே இருக்கும். இல்லைன்னா பூவே இருக்கக்கூடாது. கிரேட், தேங்க்யூ கடவுளே, ரொம்ப தேங்க்யூ. ஜீவா, ஜீவா, ஜீவா. ச்சே, எங்க போனா? முதல்ல இதை செலிப்ரேட் பண்றதுக்கு எல்லாருக்கும் பார்ட்டி கொடுத்தாகணும். அதை விட முக்கியமா முதல்ல ஜீவா கிட்ட தான் சொல்லணும். அவன் தான் ரொம்ப நம்பிக்கையோட ஆயின்மெண்ட் போட்டான், என்ன ரொம்ப என்கரேஜ் பண்ணான். எங்க போனான் ஜீவா? ஜீவா, ஜீவா, எங்க போனான்? இந்த சந்தோஷ் வேற ஹோட்டல் ரூம்லாம் ரெடி பண்ணிருப்பான். எப்படி தப்பிக்கிறது? ஷோ, இன்னைக்கு நைட்டு சாந்தி முகூர்த்தம் இல்லைன்னு சொன்னதும் ரொம்ப நிம்மதியா இருந்தது. ஆனா இந்த சந்தோஷ் ரூம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காரு. எப்படி இவர் கூட சேர்ந்து ஹோட்டல்ல, அதுவும் ஒரே ரூம்ல தங்குறது? ஐயோ, வீட்ல இருக்கிற எல்லாரும் சந்தோஷப்படதா நானும் இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டோம். ஆனா இப்படி 2 பேரும் சேர்ந்து வாழ வேண்டிய நேரத்துல எதுக்குடா இந்த தலைவலின்னு யோசிச்சுட்டு இருக்கேனே. ஷோ, இப்ப நான் என்னதான் பண்றது? எல்லாத்த பத்தியும் யோசிச்சோம். ஆனா கல்யாணம் ஆன முதல் நாள் இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறத பத்தி யோசிக்காம விட்டுட்டேனே. இப்ப என்ன பண்றது? சார், என்ன ஏதாவது ப்ராப்ளமா சார்? என்ன ப்ராப்ளம்? இல்ல, ரொம்ப நேரமா இங்கேயே நின்றுட்டு இருக்கீங்களே சார். ஓ, உனக்கு டைம் ஆச்சா? சரி, நீ கிளம்பு. சார், கிளம்பு. சாரி சார், நான் சாதாரணமாக தான் சார் கேட்டேன். நான் ஏதாவது தப்பா கேட்டிருந்தா என்ன மன்னிச்சிருங்க சார். நோ நோ நோ, உன் மேல எந்த தப்பும் கிடையாது. நான் வேற ஒரு மூட்ல இருக்கேன். நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். ஓ, நீ கிளம்பு, போய் ரெஸ்ட் எடு. தேங்க்யூ சார். வரேன் மேடம். ஒரு நிமிஷம் கம். ஏதாச்சும் ப்ராப்ளமா? டிரைவர் எங்க போனாரு? நான் தான் டிரைவர் அனுப்பிட்டேன். அப்போ காரு வருமே, அதான் உனக்கும் தெரியுமே. ஆ, 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 ஆமா, அன்னைக்கு நீங்க தானே கார் ஓட்டிட்டு வந்து எங்க காரை இடிச்சது, ரைட்? ஹலோ, இடிச்சது நான் இல்ல, உங்க அம்மா தான். சாரி, டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. அடிக்கடி உங்களுக்கு ஸ்லிப் ஆகுது. கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். சரி, போலாமா? ஆக்சுவலி இப்ப நம்ம ஹோட்டலுக்கு போகணும். ஹோட்டலுக்கா? ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு முக்கியமான பிசினஸ் வீடியோ கான்ஃபரன்ஸ் இருக்கு. ஸோ நான் ஆஃபீஸ்க்கு போகணும். உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா ஆஃபீஸ் போயிட்டு அப்புறம் ரூமுக்கு போகலாமா? ஆமாமா, இப்போ ஆஃபீஸ்க்கு போகலாம். ஆஃபீஸ் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஆஃபீஸ் வேலையை முடிச்சிட்டு அப்புறம் டைம் இருந்தா நம்ம ஹோட்டலுக்கு போகலாம். எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. குட். என்ன மாதிரியே நீங்களும் திங்க் பண்றீங்க. நீங்க ரொம்ப ஸ்பீடா ஓட்டுவீங்களா? ஏன், என்னாச்சு? இல்ல, ஸ்பீடா ஓட்டுனா கொஞ்சம் பயம். நான் யூசுவலா ஸ்பீடா தான் ஓட்டுவேன். ஆனா இன்னைக்கு ஸ்பீடா ஓட்ட போறது இல்ல. நல்லா நல்லா மெதுவா ஓட்ட போறேன். நைட்ல இந்த மாதிரி ரோட்டை பார்த்துக்கிட்டே போறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நாம அந்த ரூமுக்கு போகாம இருந்தா போதும். எஸ். ஆமாமா, நம்ம மெதுவாவே போலாம். எந்த அவசரமும் இல்லையே.
சரி போலாமா? ம். Cheers. Cheers. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். பின்ன இன்னைக்கு நம்ம 3 பேருமே சந்தோஷப்பட வேண்டிய நாள். நம்ம நினைச்சதை நடத்தி காட்டிட்டோம்ல. உங்களுக்கெல்லாம் இதுல ஒரு விஷயம் தெரியாது. மாயா கன்சீவ் ஆனது வெளியில தெரியறதுக்கு முன்னாடியே அவ கல்யாணம் நடந்தாகணும்னு நினைச்சேன். அதே மாதிரி நடத்தியும் காட்டிட்டேன். ம் அந்த மிடில் கிளாஸ் பொண்ணு கல்யாணத்துல கூட நம்மளால ஒரு பிரச்சனையும் உண்டாக்க முடியலையே. ஏய், நீ ஏன்டா அப்படி நினைக்கிற? கல்யாணத்துல 1008 பிரச்சனை வந்துச்சுல்ல, அவங்க நிம்மதி இல்லாம தானே இருந்தாங்க. சக்குமா எதிர்பார்த்தது அதுதானே, அது நடந்துருச்சுல்ல. அதனாலதான் என் தங்கச்சி இவ்வளவு சந்தோஷமா இருக்கா. அதெல்லாம் ஒரு சின்ன விஷயம். அதை விட முக்கியம், நம்ம வீட்டுக்கு அந்த மதுமிதா எடுப்படியா வரப்போறா. அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. That is point. அதுலயும் டிக்னிஃபைடு வேலைக்காரி, படிச்ச வேலைக்காரி. எப்படியோ மாயாவும் கல்யாணம் ஆகி போயாச்சு. இந்த மதுமிதாவும் இந்த வீட்டுக்கு வர போறா. இனிமே நம்ம வீட்டுல அம்மாவோட ஆட்டம் தான். இப்பவே ரொம்ப ஆடுறா. இதுக்கு இடையில அந்த ஸ்னேகா வந்து கல்யாணத்தை நிப்பாட்டிடுவாளோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். நல்ல வேளை அவ வரல. வரலையா அப்படின்னு நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க. அவ வந்தா. என்னது வந்தாளா? என்னென்ன சொல்ற? நீ என்ன பண்ண அவளை? என்கிட்ட நடக்குமா? அவளை அடிச்சு நம்ம ஆளுகளை வச்சு ஒரு ரூம்ல போட்டு பூட்டி வச்சுட்டேன். நல்ல வேலைன்னு. இத மட்டும் நீ பண்ணலனா நாம போட்ட திட்டம் எல்லாம் வீணா போயிருக்கும். சூப்பர்னு. மாமா இப்ப அவ எங்க இருக்கா? இனிமே அவ வெளியே வர முடியாத அளவுக்கு ஒரு இடத்துல பத்திரமா பூட்டி வச்சுட்டேன். அங்கேயே இருக்கட்டும், அங்கேயே கிடந்து சாகட்டும். இனிமே அவ வரவே வேண்டாம். நாளைக்கு மதுமிதா நம்ம வீட்டுக்கு வர போறா. பால் பழம் விஷயம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்னேகா விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன். மதுமிதா மதுமிதா மதுமிதா, இந்த பேரை கேட்டாலே இரிட்டேட் ஆகுது. என்னடா பண்றது? வேற வழி இல்லாம தான் அந்த மதுமிதாவை கௌதம்க்கு கல்யாணம் பண்ணி வச்சோம். அவளையும் அவ வீட்டு ஆளுங்களையும் பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்குள்ள அவங்க குடும்பத்தையே பிடிக்கலன்னா என்ன அர்த்தம் சக்கு? ஆனா எனக்கு அதித்தியை பார்க்க பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்குமா. எப்பவும் அவ பக்கத்திலேயே இருந்து அவளையே பார்த்துக்கிட்டு இருக்கணும்னு ஆசையா இருக்கு. என்ன மாப்பு, அதுக்குள்ள ட்ரீம்ல போயிட்டியா? ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. நம்ம வாழ்க்கையில நடக்கிறத நினைச்சு பார்த்தா எனக்கு சிரிப்பா வருது. உங்களுக்கும் சிரிப்பா வருது இல்ல? அவங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க மற்ற நார்மல் கப்பிள்ஸ் மாதிரி நாம கல்யாணம் பண்ணி இன்னைக்கே நம்ம வாழ்க்கையை தொடங்க போறோம்னு. ஆனா அவங்களுக்கு தெரியல நிஜமா நாம அந்த மாதிரி இல்லைன்னு. அப்புறம் சந்தோஷம் எப்பவுமே இப்படிதான். நம்மள மாதிரி இல்ல, பயங்கர ஜாலி கப்பல். அதனாலதான் அவங்க 2 பேரும் இவ்வளோ தூரம் ஃபர்ஸ்ட் நைட் ரூம்லாம் ரெடி பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம மனசுல என்ன இருக்குன்னு சுத்தி இருக்கிற யாருக்குமே தெரியாது. நமக்கு மட்டும்தான் தெரியும். போர் அடிக்குது, பாட்டு போட்டுமா? இந்த உலகமே நமக்கு விரோதியா தாங்க இருக்கு. பாருங்க எப்படிப்பட்ட பாட்டு வருதுன்னு.
ஏங்க போர் அடிச்சா கூட பரவாயில்லைங்க, இந்த பாட்டை மட்டும் வைக்க வேண்டாம். ஆ